இப்பொழுது இருக்கிறதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய். நீங்கள் எதிர்பார்த்ததிலும் பெரிதானவைகளை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் விரும்புவதிலும் பெரிதானவைகளை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் அனுபவிப்பதிலும் பெரிதானவைகளை அனுபவிப்பீர்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 50வது வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்போம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்தி மரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்க கேட்போம். 45 - 51 வரை வேகம் வேகமாக போக வேண்டும். பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே, அதாவது பிலிப் என்கிற ஒரு தேவ மனுஷன் நாத்தான்வேல் என்கிற ஒரு மனுஷனை கண்டு, நீ வா, மோசேயுடைய பிரமாணத்திலும் நியாய பிரமாணத்திலே சொல்லப்பட்டிருக்கிற மோசேயுடைய பிரமாணத்திலும் தீர்க்கதரிசியினுடைய எழுதியிருக்கிறவர்களை நாங்கள் கண்டோம். அவன் யோசேப்பின் குமாரனும் நாசரேத் ஊரானாகிய நசரேன் இல்லையா, இயேசுவே என்றான். நாசரேத் ஊரானாகிய இயேசுவே என்றான். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஜனங்கள் குதர்க்கமாக கேட்கிறது போல, நாத்தான்வேலுக்கு தெரிகிறது இயேசு ஒருவர் வருவார், அவர் சகல ஜனங்களுடைய பாவத்தை மன்னிப்பார், நியாய பிரமாணத்தில் இருக்கிற மோசேயுடைய கற்பனையில் இருக்கு, ஆகமங்களில் இருக்கு, அதே போல தீர்க்கதரிசிகள் உரைத்த வார்த்தையும் இருக்கிறது என்று நம்பினான். ஆனால் இயேசு வந்த இடம் அவனுக்கு பிடிக்கல. இயேசு வந்த இடம் பிடிக்கல. அடுத்த வசனத்தை வாசிங்க. நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகுமோ என்று பிலிப்பிடம் கேட்கிறான். ஆனால் நாசரேத்து ஒரு ஒதுக்கப்பட்ட இடம், புறக்கணிக்கப்பட்ட இடம், அது ஒரு தாழ்த்தப்பட்ட இடம். ஜனங்கள் எல்லாம் அந்த இடத்தை அருவருப்பாக வைத்த இடத்துல தான் இயேசு பிறந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நாசரேத் ஊரில் தான் இயேசு இணைஞ்சாரு, பிறந்திருக்கிறார். அப்போ இப்படி ஒரு நன்மை, பெரிய நன்மை இல்லையா? இயேசு வருகிறார் என்றால் பாவிகளின் பாவத்தை மீட்டெடுப்பதற்காக, பாவத்தை தீர்த்து ரட்சிப்பதற்காக, மனுகுலத்தை பரலோகத்தில் கொண்டு சேர்ப்பதற்காக பெரிய ஒரு தீர்க்கதரிசியாய், பெரிய ஒரு அப்போஸ்தலனாய், பெரிய ஒரு மேய்ப்பனாய், பெரிய ஒரு சுவிசேஷகனாய், பெரிய ஒரு போதகனாய், ஒரே குணத்தை, எல்லா குணத்தையும் ஒரே குணத்தாய் ஏற்றுக்கொண்டு இயேசு ஒருவர் நசரேத்திலிருந்து வர முடியுமோ என்கிற சிந்தனையோடு நாத்தான்வேல் கேட்கிறார். அதற்கு பிலிப்பு சொன்னான், வந்து வா.